ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கமாடிட்டி ட்ரேடிங். அதாவது நமக்கு ஒரு ஈக்விட்டியில் நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டிசஸில் வந்து ஆப்ஷன்ஸில் நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். இதே தாங்க கமாடிட்டிஸில். கமாடிட்டிஸில் என்னென்னா நம்ம ஒரு பொருளை வந்து வாங்குறோம், விற்கிறோம். எந்த மாதிரி பொருள் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆர் இண்டஸ்ட்ரியல், அதாவது இன்டர்நேஷ்னல் பொருள். அது என்ன மாதிரினா ஒரு நேச்சுரல் கேஸ், ஒரு க்ரூட் ஆயில், பெப்பர், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பெப்பர், காட்டன், டர்மரிக் இந்த மாதிரியான பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. எதனால கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 to 5 சேலரிடு பர்சன் இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ட்ரேடிங் சாரி ஈக்விட்டியில் ட்ரேடிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஸ்டார்ட் ஆகி 3:30க்கு முடியுது. ஒரு 9 to 5 சேலரிட் பர்சனுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு ரொம்ப குரூஷியலான டைம். அவங்க வந்து ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களால ஒரு ட்ரேடை வந்து எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துட்டு அதில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரேடிங் நமக்கு ஒரு சேலரிட் பர்சனுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் எதனால பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும், ஒரு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரேடிங்க்கு வருவாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் டைமிங்கும் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ட்ரேட் பண்ணி அவங்க earn பண்ணுறதுக்கு. கமாடிட்டி ட்ரேடிங்கில் டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM ஸ்டார்ட் ஆகி நைட் 11:30க்கு தாங்க க்ளோஸ் ஆகுது. இதே நமக்கு ஒரு மார்னிங் வந்து ஒரு 9 to 1 o'clock ஆஃப்டர்நூன் 1க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட இதோட லிக்விடிட்டி, அதாவது மூவ்மெண்ட் வால்டாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு 1 o'clock மேலே தான் இதோட மூவ்மெண்ட்டே கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி நைட் 11:30 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுத்து ஈஸியாக நம்ம பொறுமையாக நம்ம எக்ஸிட் ஆகலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டைம் கிடைக்கும். ஈக்விட்டியில் வந்து நம்ம 3:30க்குள்ளே நமக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைமிங் இருக்கும். நம்ம ஒர்க்கை பார்க்குறதா இல்லை இங்கே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இதில் இருக்காது. லஞ்ச் பிரேக்கில் நம்ம ஒரு 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 கால் எடுக்கிறோமா, ஸோ அது பொறுமையாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பொறுமையாக நம்ம அதை எக்ஸிட் ஆகலாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டைம் வந்து இதில் கிடைக்கும். அதே மாதிரி ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங், ஈக்விட்டியில் இண்டிசஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம்னா கூட அதோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஸோ அந்த 1 வீக்குள்ளே அதோட ப்ரீமியம் அமௌண்ட் குறையும், டக்குன்னு ஏறும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தேர்ஸ்டே, அதாவது ஒரு மந்தோட கடைசி தேர்ஸ்டே தாங்க இதோட எக்ஸ்பைரி. ஆனால் அதே ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி தேர்ஸ்டேக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய டைமிங் இருக்கு. நம்ம ஒரு ட்ரேடு என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகறதுக்கு மறந்துட்டோம். 11:30 வரைக்கும் டைம் இருக்கு. இருந்தாலும் நம்ம எக்ஸிட் ஆக முடியல. அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நிறையா ஒரு ஒரு மந்த் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கு. ஸோ நம்ம வந்து பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணலாங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷனல் கமாடிட்டிஸ் அண்ட் அக்ரி கமாடிட்டிஸ். அக்ரி கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் லைக் பெப்பர், காட்டன், டர்மரிக் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் கமாடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், ஜிங்க்கு, அலுமினியம் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. இதில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஜிங்க் நான் சொன்ன மாதிரி, சில்வர்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது சில்வர் எம், சில்வர் மைக்ரா, சில்வர் பார், ஒரு நிக்கல், மெத்தனால், லெட்டு, கோல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு குனியா, கோல்டு எம், கோல்டு பெட்டல் இந்த மாதிரி. க்ரூட் ஆயில் எம், அலுமினியம், காப்பர், காட்டன் கேண்டி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நமக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எதுலலாம் இவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, இதில் எது நம்ம சூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம்? ஒரு பையர் இருக்காரு, ஒரு செல்லர் இருக்காரு. அதாவது ஒரு பையர் இருந்தால் தான் ஒரு செல்லர் இருக்க முடியும், ஒரு செல்லர் இருந்தால் தான் ஒரு பையர் இருக்க முடியும். இட் கோஸ் ஹேண்ட் டு ஹேண்ட். ஸோ அப்போ வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிசஸில் நம்ம நிறைய பேர் நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிட் குவான்டிட்டி, ஆஃபர் குவான்டிட்டி அப்படிங்கிறது 2 பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்ல எடுக்கிறப்போ அதோட பிட் குவான்டிட்டி அண்ட் ஆஃபர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு லேக்ஸில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு ட்ரேட் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து பை கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்த செகண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிட் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்த செகண்டில் அது எக்ஸிட் ஆயிரும்.
ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, விற்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு லிக்விடிட்டி வந்து இந்த கமோடிட்டிஸ்ல எல்லா மார்க்கெட்லயுமே இருக்காது. எல்லா கமோடிட்டிஸ்லயுமே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட கமோடிட்டிஸ்ல தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு கமோடிட்டிஸ்ல வந்து லிக்விடிட்டி இருக்கும். அது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோல்டு குவினியா, கோல்டு எம், கோல்டு பெட்டல், சில்வர் எம், மைக்ரா அண்ட் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த 9 கமோடிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற ஜிங்க் ஆர் காப்பர் இந்த மாதிரிலாம் போனாலும் அதை விட நமக்கு வந்து இதில் வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கோ ஆர் பை பண்ணி செல் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கமோடிட்டிஸ் இந்த கமோடிட்டிஸ் எல்லாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ப்ரைஸிங்கும் அதோட இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு லாட் நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 BPL கொடுப்பாங்க. ஸோ ஒரு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் ₹1 க்ரூட் ஆயில் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து 100 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ₹1 இறங்குச்சுன்னா 100 rupees லாஸ் ஆகும். ஓகேங்களா? சிமிலர்லி நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான். ₹1 நேச்சுரல் கேஸில் உங்களுக்கு ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1250 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் குவான்டிட்டிஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஒரு இதில் கூட நம்ம ஆப்ஷன் எடுக்கிறப்போ பார்த்துருப்போம். நிஃப்டியில் 50 குவான்டிட்டிஸ் கொடுப்பாங்க, பேங்க் நிஃப்டியில் 15 குவான்டிட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய லாட் சைஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதுக்கும் லாட் சைஸ் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வாங்குறோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ கொடுப்பாங்க நமக்கு. இதே கோல்டு குனியாவில் வாங்கினோம்னா 8 கிராம் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்கள் மார்ஜின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த க்ரூட் ஆயிலுக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 3 lakhs வருது. இப்போ நம்ம 3 lakhs கொடுத்து அதை க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சரும் வாங்கலாம். இல்லை அதை ஆப்ஷனில் எடுத்தோம்னா அதை விட நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நமக்கு வாங்குற மாதிரி இருக்குங்க. அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டுக்குமே நமக்கு வந்து ₹1 ஏறிச்சு அப்படின்னா நமக்கு ₹100 கண்டிப்பாக ப்ராஃபிட் வருது. அதை வேணால் செக் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரூட் ஆயில் நான் இங்கே ஆப்ஷன்ஸில் போட்டிருக்கேன். ஆப்ஷனில் வந்து இப்போ 3000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ₹100 ஏறுது அப்படின்னா ₹101 நமக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குவான்டிட்டிக்கு சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ₹35 நெட் ப்ராஃபிட் வருது. அதாவது ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தி ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ₹64 வருது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் ஜாஸ்திங்க. சரி, ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ₹1 ஏறிச்சுன்னா நமக்கு இங்கே ₹100 கிடைக்கும். இதே நம்ம ஃபியூச்சரில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 195 நம்ம பை பண்ணுறோம், 196 செல் பண்ணால் கூட நமக்கு வந்து ₹1250 ப்ராஃபிட் வரணும். ஆனால் இங்கே வந்து ₹92 வந்து நமக்கு டேக்ஸ் பிடிக்கிறனால நமக்கு வந்து இந்த அமௌண்ட் மட்டும் தாங்க நம்ம கைக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்களா க்ரூட் ஆயில் போட்டிருக்கேன்னா, ஸோ க்ரூட் ஆயிலை பார்த்தீங்கன்னா எவ்ரி சேஞ்ச் ஆஃப் ₹1 ₹100. ஓகேங்களா? இது வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 100 பெரல் கொடுப்பாங்க. அதனால இந்த சேஞ்சஸ் நமக்கு வந்து அது இல்லாமல் இந்த டேக்ஸோட சார்ஜஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேற வழி இல்லைங்க, டேக்ஸோட தான் நம்ம டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜெரோதாவோட ப்ரோக்கரேஜ் கேல்குலேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் எதுலையெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கமாடிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காப்பர், க்ரூட் ஆயில், கோல்டு எம், நேச்சுரல் கேஸ், நிக்கல், சில்வர் எம், ஜிங்க். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் வந்து லிக்விடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லாத்தையும் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டில் வந்து நமக்கு வந்து அதிகமான பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதில் வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதே ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு எதில் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டங்க. அமௌண்ட் போய் லாக் ஆயிரும் இன் த சென்ஸ் அது மறுபடியும் நம்ம செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கான பையர் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க ப்ரைஸுக்கு பையர் வர வரைக்கும் நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி டிலே ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கமாடிட்டிஸ் இதோட மார்ஜின் எல்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் வேணும் ஃபியூச்சர்ஸில் வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு அலுமினியம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1 lakh தேவைப்படும். காப்பர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு 2 lakhs தேவைப்படும்.
ஸோ இது வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதில் வந்து இப்போ நம்மளோட பட்ஜெட் நான் வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில்வர் மைக்ரா, ஒரு ஸ்டீல் பார், இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது அதுக்கேற்ற இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுலயே நமக்கு இதெல்லாமே ஓகே. இத பத்தி நம்ம மார்க்கெட்ல எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் வியூ வெப்சைட்ல போனீங்கனாலே அதிலேயே குடுத்துருக்காங்க. இப்ப நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்க்குறேன். இதுல வந்து எம்சிஎக்ஸ் அப்படின்னு போட்டு இந்தியாவோட ஃபிளாக் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். இந்த எம்சிஎக்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இப்போ வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி வந்து மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. ஸோ இதுக்குமே ஒரு கம்பெனி, இதுவும் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேர் ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஓஏ பார்த்து ட்ரேட் எடுப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதுலேயுமே இருக்குங்க. நீங்கள் வந்து இதுலேயும் ஓஏ பார்க்கலாம், சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கலாம், லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு இது எல்லாமே நீங்கள் இதில் கூட செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மற்ற ஈக்விட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டெக்ஸ் மூவர்ஸ் அப்படிங்கிறத வச்சு பார்த்து நம்ம வந்து ஒரு எதனால மூவ் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து டாப் கெய்னர்ஸு, டாப் லூசர்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ் அப்படிங்கிறது இதில் வரும். அதே மாதிரி டாப் லூசர்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் ஹீட் மேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம இண்டெக்ஸ் மூவர்ஸில் நம்ம ரெகுலராக பார்ப்போம் இல்லையா? ஸோ எதெல்லாம் மூவ் பண்ணுது அப்படிங்கிறத இதில் பார்த்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதில் க்ரூட் ஆயில், இந்த கோல்டு இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இதுலேயும் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, இல்லை என்ன மாதிரி கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை மார்க்கெட் எனக்கு சப்போர்ட் எதுவும் தெரியல, ரெசிஸ்டன்ஸ் புதுசாக இருக்குது கமாடிட்டி மார்க்கெட்டு, ஸோ எனக்கு இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க. டெய்லியும் உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு குரூப்பில். ஸோ அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணி அதில் எனக்கு ஓரளவுக்கு நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் வந்து ரியல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இதில் கமாடிட்டிஸில் நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.